ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கத்திரிக்காய் வச்சு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோடைய மேல் நுனியை கட் பண்ணிவிட்டு சைடாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கத்திரிக்காய் மேலே இந்த கோட்டிங் நிற்காது. கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவில் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இந்த கத்திரிக்காய் உள்ளெல்லாம் மசாலாவை போடலாம். அப்போ தான் கத்திரிக்காய் உள்ள மசாலா நல்லா இறங்கும், உப்பு காரமாக இருக்கும் சாப்பிட்றப்போ. தேவைப்பட்டால் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டு கலந்துருக்கிறேன். கலந்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் மேலே மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற விடலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த கத்திரிக்காயும் ஓட்ஸும் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கத்திரிக்காவை மசாலாவோட கலந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஓட்ஸில் நல்லா புரட்டி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் செஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இந்த கத்திரிக்காவெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். சுட சுட கத்திரிக்காய் 75 தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.